சின்ன வயசுலயே கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான இதான். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் டெய்லி ஜூஸா குடிச்சாலும் சரி, இல்ல அடிக்கடி ஒன்று வாயில போட்டுக்கிட்டாலும் சரி, இதுல வைட்டமின் சி அதிகமா இருக்கு. அதனால உங்களுடைய கிரே ஹேருக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா அமையும். செகண்ட் ஒன் கருவேப்பிலை அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. இது உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கிரே ஹேர் இருக்கிறவங்க இதை ஆயிலாவும் செஞ்சு யூஸ் பண்ணலாம். தேர்ட் என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய். வாரத்துல 2 தடவை சரி தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதனால உங்களுடைய ரத்த ஓட்டம் சீர்படுத்தப்பட்டு உங்களுடைய ஏர் குரோத் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனால் காய்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய கிரே ஹேரை இல்லாமக்க முடியாது. ஸோ கிரே ஹேர் வெள்ளனாவே வருது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்கள் கிரே ஹேர் ஒரு நாள் பிளாக் ஹேராக மாறும். ஸோ யாருக்கெல்லாம் உங்கள் செட்டில் கிரே ஹேர் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க.